ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். அம்மாவும் நானும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து எல்லா திங்ஸும் நம்ம எடுக்கணும். அதை விட முக்கியமாக வந்து எங்கேயாவது வெளியே போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா கூட நம்மளால் போக முடியாது. மெயின் ரீசன் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டுனால நம்ம பயந்துக்கிட்டு போக மாட்டோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுற டைம் வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு 5 months வரைய இல்லை 6 month வரைய வந்துட்டு மதர் ஃபீட் மட்டும்தான் பண்ணுவாங்க. வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம் எக்ஸஸாக. அப்படி போக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா மில்க் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும்தான் குடிப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் பால் வந்து பத்துறது இல்லாத காரணத்தினால ஃபுட்டே கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 8 மாத குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா வெளியே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட போக முடியாது. 8 மாதத்துலேருந்து நல்லாவே ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் கிளம்புறீங்க அப்படின்னா இன்றைக்கான பிளான் வந்து இன்றைக்கி நீங்கள் ஷெட்யூல் போட்டு நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைக்கு இட்லியோ இல்லை இடியப்பமோ என்ன உங்களால் செய்ய முடியுமோ அது செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அதே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு அவசியம் வந்து பருப்பு சாதம் வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து அடிஷ்னலாக நெய் வந்து எடுத்துகிட்டு போங்க. நெய் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் நீங்கள் குழந்தைக்கு என்ன நெய் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு டப்பாவில் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு பாக்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளாஸ்க்கு வந்து அவசியமாக அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு பாட்டில் ஃப்ளாஸ்க்கு வந்து 2 ஃப்ளாஸ்க் வேணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மில்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக, அதே இன்னொரு பாட்டிலில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. ஒருவேளை நீங்கள் ஃபார்முலா மில்க் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி மட்டும் கொடுக்குற ஃப்ளாஸ்க்கே போதும். சில பேர் வந்துட்டு 9 மாதம் இல்லை 10 மாதம் ஆயிடுச்சுன்னா பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வந்து 2 ஃப்ளாஸ்க்காக எடுத்துக்கோங்க. ஆனால் அவசியம் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட அது தண்ணி வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் கண்டிப்பாக அவசியம் இருக்கணும். அது ஏன் சுடுதண்ணி வைக்கிற ஃப்ளாஸ்க் வந்து நான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறேன்னா, இப்போ நீங்கள் வெளியே போய் வந்து 1 day இல்லை 2 day வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த 1 dayக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்னா, வெளில வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒயிட் ரைஸே கிடைக்கும். அந்த ஒயிட் ரைஸை வந்து நீங்கள் சுடுதண்ணியை இல்லை சால்ட்டு போட்டு கொஞ்சம் கஞ்சி மாதிரி கரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் நல்லா கையை வச்சு மசிச்சுட்டு கரைச்சி கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி வேறு என்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு. வாழைப்பழம் வந்து ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் வாழைப்பழம் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே கொடுத்து பழக்கிடுங்க. முத குழந்தைக்கு அந்த ஃபுட்டு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. டைஜஷன் பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்துட்டு இட்லி வந்து ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதனால் இட்லி வந்து நீங்கள் 8 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே பால் தொட்டு இட்லி வந்து கொடுக்கலாம். பாலும் சர்க்கரையும் போட்டு அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் வெளில போகிறப்ப நீங்கள் கொடுத்து பழக்கலாம். வீட்டில் இருந்தால் பருப்பு தண்ணி கிடத்தது அப்படின்னா நீங்கள் பருப்பு கடைஞ்ச தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு ஊட்டலாம், தாராளமாக ஊட்டலாம். இது போக வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸோட நெய்யும் அதே மாதிரி வந்துட்டு கூட்டு வந்து எல்லா கடையிலையுமே பொதுவாக இருக்குது. இப்போ எல்லா கடையிலையும் கூட்டு போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. இல்லைன்னா கையில் கொண்டு போன நெய்யையும் ஒயிட் ரைஸையும் கலந்தே நீங்கள் பிசைஞ்சு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அது சில குழந்தைங்க வந்துட்டு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா எக்கு வந்து கொடுத்து பழக்கியிருப்பீங்க. முட்டை வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வயிறு கொஞ்சம் ஃபில்லான மாதிரி ஃபீலாக இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேறு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்லாக் வந்து அவசியம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1.5 வயசு வரைய செர்லாக் வந்து நம்ம எல்லா குழந்தைக்குமே கொடுத்துருப்போம். அதனால் செர்லாக் வந்து நீங்கள் சுடுதண்ணி வந்து ஹோட்டலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரூமில் நீங்கள் தங்கியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இது செர்லாக் வந்து கலந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் ட்ராவல் பண்ணி 1 or 2 days வந்து நீங்கள் வெளியே போய் உங்கள் குழந்தைய வச்சுட்டு அவுட்டிங் போயிட்டு வரலாம். இல்லை எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுறோன்னா ஸ்டே பண்ணிவிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு வேளை இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.